கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் எல்லாரும் கைவிட்டாலும் ஆண்டவரை நம்பி வந்த பிள்ளைகளை தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்காங்க. அந்த வீட்டில் அவங்க ஒரு சேவல் வளர்க்குறாங்க, ஒரு வான்கோழி வளர்க்குறாங்க, ஒரு ஆட்டுக்குட்டி வளர்க்குறாங்க. இதெல்லாம் தீனி போட்டு இலை போட்டு இல்லையா, அதுக்கு வேண்டிய உணவுகள்லாம் கொடுத்து அதுக்கெல்லாம் வளர்க்குறாங்க இந்த 3 பிராணிகளை. ஆனால் அந்த வீட்டில் எதுவுமே போடாமல் ஒன்று வளருது. அது என்ன, அது ஒரு சுண்டலி. அது இந்த தேங்காய் துண்டு, அது கருவாடு, மீன் எல்லாம் இறஞ்சி போனது எல்லாத்தையும் சாப்பிட்டு அது பாட்டு வளர்ந்துட்டுருக்கு. அப்போ அந்த வீட்டு எஜமாட்டி என்ன செஞ்சாங்க, சந்தைக்கு போயிட்டு போது ஒரு பெரிய ஒரு எலிப்பொறி வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து நைட்டு ஒரு கருவாடு வறுத்து அதில் வச்சுட்டு படுத்துட்டாங்க. நைட்டு 12 மணிக்கு டபால்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஏங்க லைட்டை போடுங்க, அங்கே அந்த எலிப்பொறியில் எலி மாட்டிக்கிடுச்சுங்க, எலிப்பொறியில் எலி மாட்டிக்கிடுச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், அந்த எலியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா அந்த எலியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, இந்த எலிக்கு எப்படியோ நியூஸ் தெரிஞ்சிருச்சு நம்மளை கொல்ல போகிறாங்க இந்த அம்மா அப்படின்ட்டு. அப்போ அதனால் போய் அந்த சேவல்கிட்ட போய் கேட்டுச்சு, அண்ணே என்னை கொல்ல போகிறாங்க, எலிப்பொறி வாங்கிட்டு வந்து என்னை கொல்ல போகிறாங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்ச்சு. அடடா, எனக்கு வேண்டியதெல்லாம் போட்டு வளர்க்குறாங்க, நீங்கள் போங்க அப்படின்ச்சு. இப்போ வான்கோழிக்கிட்ட போய் அக்கா எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, என்னை கொல்ல போகிறாங்க, என்னை காப்பாற்றுங்கக்கான்னுச்சு. நீ போ, எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு கொடுத்து போட்டு என்னை வளர்க்குறாங்க, நீ போ தள்ளு அப்படின்ச்சு. இப்போ ஆட்டுக்குட்டிக்கிட்ட போயிடுச்சு, அண்ணே நீங்களாவது என்னை காப்பாற்றுங்கண்ணே, இந்த அம்மா எலிப்பொறி வாங்கிட்டு வந்து என்னை கொல்ல போகிறாங்கண்ணே அப்படின்ச்சு. தபார், எனக்கு வேண்டிய இலதலையெல்லாம் கொண்டாந்து போடுறாங்க, கஞ்சி வைக்கிறாங்க, நான் ஜம்முன்னு இருக்கேன், நீ கிளம்பு தள்ளு போ அப்படின்ட்டுச்சு. அப்போ இந்த எலிப்பொறியை வாங்கிட்டு வந்து வச்சாங்க. நைட்டு 12 மணிக்கு டபால்னு சத்தம் கேட்டுச்சா, போய் பிடிக்கலாம் அப்படின்ட்டு விளக்க போட்டு எலிப்பொறியை உள்ளே கையை விட்டாங்க பாருங்கள், டபால்னு கடிச்சிருச்சு. அதை பார்த்தா ஒரு குட்டி பாம்பு ஒன்று மாட்டிக்கிடுச்சு. உடனே ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாங்க. அந்த அம்மா ஆஸ்பத்திரிக்கு போனாங்கன்னா அங்கே டாக்டர் சொல்லிட்டாங்க, நல்ல வேளை பெரிய பாம்பு ஒன்றும் கடிக்கலை, நீங்கள் நான் மருந்து கொடுக்குறேன், வீட்டில் ஒரு சேவல் இருந்துச்சுன்னா அதை வச்சு ரசம் வச்சு பிடிங்க அப்படின்னு டாக்டர் சொல்லி அனுப்பிச்சாங்க. அவங்க நேரடியாக வந்து வீட்டில் வந்து சேவலை அடித்து அதை ரசம் வச்சு குடிச்சிட்டாங்க. அப்போ இதை கேள்விப்பட்ட அம்மா அப்பாலாம் வராங்க. அப்போ புருஷன்ட்ட சொல்கிறாங்க, எங்கள் அம்மா அப்பாலாம் வராங்க, அதனால் இந்த வான்கோழி அடித்து ஏதாவது பிரியாணி செஞ்சிடலாமே அப்படின்றாங்க. சரி செய் அப்படின்ற வான்கோழி அடித்து பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சாப்பிட்டாங்க. அப்போ அந்த பாட்டி, அந்த வீட்டில் வயசான பாட்டி கிளம்பி சொல்லுது, நான் அப்போவே சொன்னேன், நான் குழந்தையா இருக்கும், அந்த பிள்ளை குழந்தையா இருக்கும்போது சொன்னேன், நாய் கடிச்சிருச்சு. அப்போ ஒரு தெய்வ குத்தமாக இருக்கும், ஒரு நம்ம குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு ஆடு வெட்டி கடா வெட்டி ஏதாவது குலதெய்வத்துக்கு நம்ம சாப்பாடு போடுவோம் அப்படின்னு வேண்டிக்கிட்டுச்சான். அதை இன்ன வரைக்கும் செய்யலாம், அதனால தான் பாம்பு கடிச்சிருச்சு. அதுக்கு என்ன ஆகுது, இப்போ வீட்டில் இருக்கிற கடாவை வெட்டிட்டா போகுது, ஆட்டுக்குட்டியை வெட்டிட்டா போகுது அப்படின்னு அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து வெட்டி சமைச்சிட்டாங்க. இப்போ இந்த எலி எல்லாருக்கிட்டையும் போய் உதவி கட்டிச்சு, எல்லாம் கைவிட்டாங்க. ஆனால் கடவுள் பாருங்கள், அது கடவுளையே நம்பியிருந்தது. அந்த எலி என்ன செஞ்சது, தன்னை படைத்த தெய்வத்தை நம்பியிருந்தது. அந்த தெய்வம் அது ஒரு நாளும் கைவிடலை பாருங்கள். அந்த எலி ஜாலியாக எல்லாமே கட் பண்ணிட்டாங்க, வெட்டிட்டாங்க, விருந்து வச்சு சாப்பிட்டாங்க. எலி மாத்திரம் ஜாலியாக இருக்குது. அதுபோல தான் இந்த உலகத்தில் தாவீதை அவங்க அப்பா அம்மா கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தில் சவுல் தாவீதை தெல்லு பூச்சை வேட்டையாடுறது மாதிரி வேட்டையாடுறான். அவனை ஈட்டி எடுத்து சோரோட குத்த பார்த்தான், தப்பிச்சு ராமா என்கிற ஊருக்கு போயிட்டான். அங்கே போய் பிடிக்க போனால் அங்கேயும் பரிசுத்த ஆவியானவர் தாவீதை காப்பாற்றிட்டார். அதன் பிறகு 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் இவனை தேடுவதற்கு ஒரு இராணுவமே சுற்றி படையுது. அந்த பக்கம் மலைக்கு அந்த பக்கம்
தாவீதினுடைய இராணுவம் மனுஷர்களும் இந்த பக்கம் சவுல் இராணுவமும் தேடிக்கிட்டு இருக்கு. தாவீதை சுற்றி வளைச்சிக்கிட்டாங்க கொல்றதுக்கு. கடைசியில் அந்த நேரத்தில் ஒரு ஆள் வந்து பெலிஸ்தர் நம்ம மேலே படையெடுத்து வந்திருக்காங்க, வாங்க ராஜான்னு சொன்ன உடனே சவுல் தாவீதை விட்டுட்டு போயிட்டான். தாவீதை பெருமூச்சு விட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். இந்த உலகத்தில் எல்லாரும் கைவிட்டாலும் என் ஆண்டவரை நம்பியிருக்கிற தாவீதை ஆண்டவர் கைவிடாது போல உங்களையும் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இந்த உலகத்தில் பெற்றோர்கள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, உற்றார் உறவினர்கள் எல்லாரும் கைவிட்டாலும் என் இயேசு உன்னை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்களா? உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் அற்புதமாய் நடத்தி வந்த தேவன், எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்களில் கைவிடாத தெய்வம், இவர்களை கைவிடாது நடத்தும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.